What is your name? Manohal Mandala. Mandal. Mandal. Hey, samadhataya. Hey, Harry Potter vaya. Now, what's the job? Enna job பண்றீங்க? DPO. ஐயோ லேட்டா வந்துட்டீங்களே, கொஞ்சம் முன்னாடி வந்தா புலி வேஷம் கொடுத்துருக்கலாம். So you talk in English? Hindi? Hindi I know very well, but I know poor well. Hindi. Okay. So I tell Tamil English. Huh? Okay. What is your name? Manohal Mandal. சாப்பிட்டு வந்துட்டே நான் சாம்பார்லாம் மேலே கொட்டிங்க. This குழம்பு. மார்னிங் டிஃபன் குழம்பு. இப்போ எங்கே போகிறா? You don't know Tamil. Okay. You singing the song, your voice okay. You film la chance okay. You telling the Hindi song, your voice testing. I don't like this song. Go back. பாட்டு தானே என்ன பண்ணுவீங்க? இருக்கு காணோகிடோ அத்தனையும் கலராய் இருக்கு தங்கோடமே தஞ்சாவூர் கடமே மந்திரிச்சு விட்டு புட்ட இந்த பாட்டு பாடு. மோகமான் பாடுது பாரு. रेडी हाँ. कभी तो मोहब्बत का आगाज है. என்னப்பா? कभी तो मोहब्बत का आगाज है. ஆகாது யாருக்கு உங்களுக்கு ஆகாது. You singing the song, no dialogue. I'm not interested in this. Only I'm listening the song. So two line you tell the song. I've already told now. Yeah, once more. कभी तो मोहब्बत का अंदाज है, कभी तो मोहब्बत का आगाज है. ஏதோ ஓதுறீங்க. பை. ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி, ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சத்ததம் சொல்லடி. தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல்ல இப்போ நம்ம அண்ணனை மீட் பண்ணியிருக்கோம். வாணா வணக்கம். பேர் சொல்லுங்க. என் பேர் கிருஷ்ணன். என்ன பண்றீங்க? வீட்லான்ஸ் மேனேஜராக இருக்கேன். நீங்க? நான் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கேன். ரெண்டு பேரும் மேனேஜர். எந்த கம்பெனிக்கு? வீட்லான்ஸ். அப்படின்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய தொழில் டிரான்ஸ்போர்ட் நிறுவனம். ஏற்றுமதி இறக்குமதி. சரி, ஓகே. இப்போ உங்ககிட்ட வந்து நம்ம கடுப்பத்திராம நிகழ்ச்சி வந்து சிறந்த குரலுக்கான தேடல் வச்சுருக்கோம். சரி, அதனால் நீங்கள் ஒரு பாட்டு பாடலாம். அந்த பாட்டு நீங்கள் சரியாக பாடிட்டீங்கன்னா உங்கள் வாய்ஸ் ஓகே அப்படின்னா திரைப்படத்துலேயோ இல்லை இதுலேயோ பாட உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. சார், நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணும்போது பாட்டு பாடினேன். அந்த பாட்டு பாடினா லவ்வே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நான் என்ன பாட்டு பாடுறது சொல்லு. சரி, அப்படி அந்த பாட்டு என்கிட்ட பாடி நடப்பு நல்லா தானே இருக்கு காணோகிடோ அத்தனையும் கலராய் இருக்கு தங்கோடமே தஞ்சாவூர் கடமே மந்திரிச்சு விட்டு புட்ட மலையாள படமே இதெல்லாம் வந்து லவ் பண்ணுறதெல்லாம் கிடையாது. நீங்கள் பாடுங்க. கிடையாது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவர் பாட சொல்லுங்கள். இல்லை அவர் பாட சொல்லுங்க. வெட்கப்படாதீங்க. என்ன நீங்கள் என்ன ஃபீல் பண்ணி ஒரு பாட்டு. ரெடி, வெயிட் பண்ணுங்க. நான் ஒரு பாட்டு பாட்டேன். நானே எழுதின பாட்டு. பாருங்க. விடையில்லா விடுகதை யாரு, இந்த விதைய போட்ட பெரிய மனுஷன் யாரு, எங்க கிருஷ்ணான தான பாரு, எங்க தங்கமான முகத்தை காட்டுவா, தங்கமான மனுஷன் இங்க பாரு. நல்லா இருக்கு. எப்போ வருது? இங்கே வந்துடும். ரெண்டு ஃபிகர் நடுவில் நான் நிற்க முடியாது. நான் இப்படி ஓரமாக நிற்கிறேன். ஏய், உனக்கு வெக்கமே இல்லையாடா? வேற என்ன ரைம் சொல்றீங்களா? ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் வச்சு ஏங்க எப்படி சொல்றீங்க? சும்மா ரெண்டு பேரும் வெக்கப்படாதீங்க. ரோடெல்லாம் பார்க்க எத்தனை பேர் பார்த்து பாடின்னு போகிறாங்க. ரெடியா? வாங்க, இப்படி வாங்க, இப்படி வந்துருங்க. ரோட்டில் நிற்கிறீங்க. தாத்தாலாம் போகிறாங்கள. தமிழகத்தின் கனத்த குரலுக்கான தேடல்ல ரெண்டு அழகான லேடி வந்திருக்காங்க. அழகானமே வைக்கப்படுறாங்க. பேர் சொல்லுங்க. மஞ்சு, யமுனா. எங்க என்ன பண்றீங்க? நாங்கள் சென்னையில் கான்சர்ட்.
2 பேரும் ஒர்க் பண்ணுறீங்க ஒரே இடத்துல. உங்களுக்கு பிடிச்ச பின்னணி பாடகர் யார்? பின்னணி பாடகர் வந்து யுவன் சங்கர். யுவன் சங்கர். அவர் என்ன பாட்டெலாம் பாடிக்கிறாரு? பின்னணி பாடகர் யார் பிடிக்குன்னு கேட்டால் மியூசிக் டைரக்டர் அவரும் பாடியிருக்காரு. அவர் என்ன பாடிக்கிறான்னு தெரியல. அதனால் நீங்கள் கண்டிப்பாக 2 பேரை வந்து 2 பேரும் வந்து இப்படி வாங்க மூஞ்சி காட்டுங்க. அதனால் உங்கள் 2 பேரில் யாரா ஒருத்தர் சிறந்த கனத்த குரலுக்கான தேடலில் நீங்கள் பாடி உங்கள் வாய்ஸ் ஓகேனா நீங்கள் படத்தில் பாட வாய்ப்பு இருக்குது, சீரியலில் பாட வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பாடி தான் அவனுக்குன்னா கேமரா உங்களை ஃபாலோ பண்ணினே வர நீங்கள் போட முடியும். பாடிட்டு போயிடுங்க. நீங்கள் ரெடி ஆகிடாங்க 2 பேருக்கு. சீக்கிரம் ரோலிங்லேயே இருக்குது. வெக்கப்படாதீங்க, சீக்கிரம் பாருங்க. நான் எல்லோரும் கண்ணு முடியுங்கம்மா. வெக்கப்படாதீங்க, கண்ணு முன்னு பாருங்கள். மாசி மாசமாலான பொண்ணு மாம உனக்கு தானே நே நே மேகாவே இதை பார்த்தா ரொம்ப ஃபீல் பண்ண நினைக்கிறேன். நல்ல வேலை அவன் மேரேஜ் ஆகி நடிக்கிறது விட்டாங்க. ரொம்ப நன்றி. உங்கள் வாய்ஸ் ரொம்ப இனிமையாக இருந்தது. உங்கள் திரைப்படத்தில் பாட அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது.